டான்ஸ் அப்படின்னாலே பிரபுதேவா சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே தெரியும். பட் இத்தனை நாள் பண்ணாமல் இருந்தது வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, எனக்கு கூட வருத்தமாக தான் இருக்குது. அப்போ ஏன் பண்ணலை அதுதான் தெரியல. டைம் பண்ண சொன்னது கரெக்டாக பண்ணால் போதுன்ற சாமின்ட்டு தான் இருந்தே தவிர அந்த மைண்ட்லாம் இல்லை. சார், யங் டேலண்ட்ஸ், யங் டான்சர்ஸ் இந்த மாதிரி உள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு டேக்அவே மெசேஜ்னால் என்னவா இருக்கும்? இல்லை, நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதில்ல, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண. அவங்களோட இஷ்டம், அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. வேணும். இட்ஸ் அ ப்ரவுட் ஃபீலிங். இங்கே நான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறது. லெட் மீ இன்ட்ரடியூஸ் பத்மஸ்ரீ பிரபுதேவா அவர்கள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கான்செர்ட் பண்ணுங்கிற ஐடியா இப்போ ஏன் வந்தது? இது வரைக்கும் ஏன் வரல, இப்போ ஏன் வந்தது திடீர்னு? கரெக்டான கேள்வி தான். அதுக்கு ஆன்சர் தெரியல. இருந்தது, பட் அமையணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. முதல்ல கூட இருந்தது, அது என்னவோ டைம் தான். டைம் இதுவாகலை. டான்ஸ் அப்படின்னாலே பிரபுதேவா சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே தெரியும். பட் இத்தனை நாள் பண்ணாமல் இருந்தது வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, எனக்கு கூட வருத்தமாக தான் இருக்குது. அப்போ ஏன் பண்ணலை? அதுதான் தெரியல. டைம் டைம். பட் மக்களே, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் சும்மா நின்று பார்த்ததுக்கே எனக்கு நாக்கு தள்ளிருச்சு. அவ்வளோ சட்டு 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 சட்டுன்னு எல்லா பாட்டோடைய வெரைட்டியான சாங்ஸுக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது, இம்மிடியேட்டாக ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டெப்பு சொல்லி கொடுத்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது. சார், ஆனால் எப்படி இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுது? ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது நாங்கள் அதிலேயே இருக்கிறதால என்னை விட டான்சர்ஸை பாருங்கள். நான் பண்ணுறது அதில் ஒரு 4 போர்ஷன், பட் அது பெரிய போர்ஷன். பட் டான்சர்ஸ் ஃபுல்லாக ஆடப்போகிறாங்க எல்லா ஆர்டிஸ்டோட. அப்போ அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டம் இல்லை, எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும். டான்சர்ஸ் ஆர் வெரி குட், வெரி கிரேட். உண்மையிலேயே கிரேட். அண்ட் தே ஆர் யங் ஆல்சோனா. யங், அப்புறம் அந்த இதுலேயே இருக்காங்கல்ல, அது இருக்கணும். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன லிவரேஜ் இருக்குமா? ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு ஸ்டெப் இருக்கும், பட் ஆன் த ஸ்பாட்டில் ஏதாவது மாற்றி கீத்தி ஆடி? ஆமாம், இல்லை, நான் சென்டர் ஃபிகர் தானே. நான் என்ன மாற்றினாலும் இருந்தாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஓஹோ, இதுதான் மூமெண்ட்டு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி தானே நார்மலாக சின்ன இம்ப்ரூவைசேஷன் ஸ்பான்டேனிட்டியாக ஏதோ பண்ணுவேன் நான். ஆமாம் சார், கம்மிங் டு யுவர் ப்ரொஃபஷ்னல் லைஃப், ஒரு டான்ஸராக இருந்து அப்புறம் ஆக்டராக மாறி, அதுக்கு டான்ஸராக இருந்து அப்புறம் கொரியோகிராஃபர், மாஸ்டராக மாறி, அதுக்கப்புறம் ஆக்டராக மாறி, அதுக்கப்புறம் டைரக்டராக மாறி, இன்றைக்கி வந்து ஒரு சென்சேஷனல் ஒரு ஃபிகராக இருக்கீங்க ஆல் ஓவர் பேன் இண்டியாவில். இந்த ட்ராவல் இப்படி நடக்குங்கிறது நீங்கள் ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நினச்சிங்களா? இது பிளான்டா இல்லை தானாக அமைஞ்சதா? கோ வித் த ஃப்ளோ தான், தானாக அமைஞ்சது. சரி, எனக்கு ஆக்சுவலாக டான்ஸ் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப அப்படியே த்ரில் ஆகிட்டேன். நான் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அதில். இப்போ வந்து பாட்டு எழுதுகிறவங்க, அப்புறம் மியூசிக் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஃபோன்லேயே கூட ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கலாம். திடீர்னு நைட்டு ஒரு 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி முழி போகிறோம், அப்படியே ஒரு கவிதை ஒன்று வரும், டக்குன்னு ஃபோனில் எழுதிக்கலாம், இல்லை இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி திடீர்னு ஒரு புதுமையான டான்ஸ் ஸ்டெப்லாம் வந்ததுன்னா எப்படி அதை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பீங்க? கரெக்டு தான். அது நான் சின்ன வயசில் மாஸ்டராக பண்ணும்போது அந்த மாதிரி நைட் நீங்கள் சொன்னீங்கல்ல, முழிப்பு வந்து 2 மணிக்கு எழுந்து ஆடிட்டு திருப்பி படுத்துருவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படியா? யோசிச்சிருக்கிறேன் நான். ஆமாம், எங்கள் அப்போல்லாம் தனி ரூம் கிடையாது, எல்லோரும் ஹாலில் தான் படுத்திருப்போம். ஆமாம், அவங்க நான் எழுந்து ஆடிட்டு, நீங்கள் சூப்பர் நான் பண்ணியிருக்கேன், எழுந்து ஆடிட்டு. ஸோ அந்த பாடியில் இருக்கும். இப்போ கனவில் வர இது நமக்கு சில கனவு நம்மளால் சொல்லவே முடியாது. ஆமாம். ஸோ அதில் வரும், எழுந்து ஆடிட்டா பெட்டர்னு சொல்லிட்டு ஆடிட்டா பாடிக்கு தெரியும் ஆடிடும், அப்புறம் படுத்துடுவேன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கும். ஆமாம், இல்லை நம்ம ஆடிட்டோன்னா லைட் இது பண்ணா. சரி, இப்போது ஒரு கொரியோகிராஃபரால் ஒரு நல்ல டைரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு சாங்கில் வந்து இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் கட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படிம்பாங்க. அது உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சா நீங்கள் டைரக்ஷனில் இருக்கும்போது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது ஏன்னா நிறைய கொரியோகிராஃபர்ஸ் டைரக்டர் ஆகிருக்கிறதால. அப்படி பார்த்தா கேமராமேன்ஸ் கூட டைரக்டர் ஆகிருக்காங்க, அவ்வளோ பேர். ஆக்டர்ஸ் டைரக்டர் ஆகிருக்காங்க, ஃபைட் மாஸ்டர் டைரக்டர் ஆகிருக்காங்க. இப்போ ஃபாரின் படத்தில் நிறைய ஆக்ஷன் படம் பார்க்கணும், ஃபைட் மாஸ்டர். ஸோ அது அவங்கவுங்கள இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். அஃப்கோர்ஸ் இது ஹெல்ப் ஆகும், பட் எனிதிங் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். இப்போது இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் எல்லாருமே டான்ஸர்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாருமே சூப்பராக ஆடுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, ரசிக்கிறீங்களா? யூ ஃபாலோ இட்? இல்லை, சூப்பராக ஆடுற மாதிரியெல்லாம் இல்லை, நிஜமாக நல்லா ஆடுறாங்க. பட் அதுலேருந்து நீங்கள் ஏதாவது இன்ஸ்பயர் ஆகி? யா எங்கேயுமே தான் இன்ஸ்பயர் ஆகலாம், டெஃபினட்டாக.
யா ஷுவர் இன்ஸ்பயர் ஆகும். உங்கள் லைஃப்பை வந்து ஒரு சாதாரண ஒரு டான்ஸராக ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற ஒரு கரியரை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ளோவில் அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை? நம்ம சினிமாவில் இருக்கிறதால நீங்கள் அப்படி கேட்க தோணுங்க. எனக்கு வந்து ஒரு 9 to 6 ஜாப் போகிறாங்களே, ஒரே இடத்துல ஒரே ஆஃபீஸில், அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கிரேப்பா எப்படி அவங்கள தான் இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஒரே இடத்துல 9 to 6 டெய்லி அதே வேலை எப்படி பண்ணுறாங்க? தட் இஸ் கிரேட்னஸ். அப்புறமா ஒரு வீடு கட்டுறவங்கள அந்த அந்த பேர் வந்து கொத்தனார் மேஸ்திரி அப்புறம் அந்த வேலை செய்யணும் இது எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் இப்போ 40 வருஷமாக 35 வருஷமாக சொன்ன ஒரே வேலை அவங்க எப்படி செய்கிறாங்க? அதுதான் கிரேட்டாக தோணுது எனக்கு இது ஒன்று பார்க்குறது அப்படி ஒன்றும் ஓகே தானே, அதுதான் கிரேட்டாக தோணுது. ஒரு கண்டக்டராக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், ஒரே பஸ்ஸு ஒரே இடத்துல ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, இதே தான். அதுதான் பெரிய விஷயமா தோணுது எனக்கு. இது எவ்வளோ டெய்லி போர் அடிக்காமல் சேஞ்ச் பண்ணுறோம், இது பண்ணுறோம், இதோட அதுதான் எனக்கு கிரேட்டாக தோணுது. ஆனால் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் அப்பா வந்து உங்களை பெருமையாக பார்த்து ஏதாவது பாராட்டுறாரா, என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? ஏன்னா இல்லை ஒரு அவர் இது பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருக்குறேன், அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அதெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் சரி அதெல்லாம் பட் அம்மா கிட்ட சொல்ல மாட்டார், மற்றவங்க யார்கிட்டன்னா சொல்லுவார். தட்ஸ் ஓகே, கரெக்ட். ஆக்சுவலாக சில ஃபோட்டோஸ் மட்டும் உங்ககிட்ட காமிக்கணும். கிரேட். ஆமாம், இது இன்டர்வல் பேஸு, காதலம் இல்லை, கும்பகோணம் தானே, கும்பகோணம் திருவையாறு, சிதம்பரத்தில் எடுத்தது. அப்போது அந்த இன்டர்வல் அப்போது எடுத்தது. நான் வந்து ஜம்ப் பண்ணிட்டு வந்து அந்த ஹெலிகாப்டரில் இது பண்ணோம். அப்போ டென்ஷன் தான் நமக்கு இந்த காதலன் டைம் எல்லாம். ஆமாம், ஃபஸ்ட்டு டைம் நடிக்கிறீங்க இல்லையா? இது செகண்ட், இந்து ஃபஸ்ட்டு. சாரி இந்துவில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இருந்தாலும் பயம்தான் நமக்கு, ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருப்பேன். பட் இந்து எனக்கு என்னவோ ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக ஒரு விஷயம் மாதிரி. கஷ்டமாக, ரொம்ப கஷ்டமாக. பட் இதில் ஒரு சின்ன ஒரு தாட் இருந்ததா, நம்மளை ஹீரோவாக எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஆச்சே, அந்த மாதிரி? அந்த தாட்லாம் இல்லை. ஏன்னா நான் ஹீரோன்னு இல்லை அவ்வளோலாம் நான் நினைக்கலாம் இல்லை. அந்த வயசு அந்த இதெல்லாம் அவ்வளோலாம் இல்லை. இந்த சொன்னது கரெக்டாக பண்ணால் போதுண்டா சாமின்ட்டு தான் இருந்தேன் தவிர அந்த மைண்ட்லாம் இல்லை. ஆமாம், இதான் என்ன சொன்னேன், இந்த பாம்பே ஃபேன் பாய் மூமெண்ட். ஆமாம், மைக்கேல் ஜாக்சன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மாஃப் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் அதுதான் தோணுச்சு, ஒரு இது மாஃப். பட் நான் ரூமுக்கு போய் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஓகே. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃப் எந்த ஃபோட்டோகிராஃபும் அளவு கிடையாது, யாருமே அளவு கிடையாது. சரி. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் கூட அவங்க ஃபோட்டோகிராஃபர் தான். அது உங்ககிட்ட இருக்கு? இல்லை, அது கிடைக்கல. என்னங்க நீங்கள்? அவங்க எடுத்தாங்க, ஆனால் அவங்க ஃபோட்டோகிராஃபரை எங்கே போய் நான் தேடுறது? அதுக்கப்புறம் பட் நீங்கள் பயங்கரமான ஃபேனில் அவருக்கு. ஆமாம், இது அப்பா ஏதோ ஒரு படம் பண்ணார், அப்போது ஒரு நாள் வந்து பண்ண நான் அங்கே போய் பண்ணது, அப்படி ஜாலியாக பண்ணது. அப்பா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டதுன்னா என்னென்ன விஷயம்? அப்பா தான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹீரோ. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம அது தானாக உள்ளே வரும். டெய்லி இது கற்றுக்கிட்டோம், இப்போ அப்பா கிட்டே இது கற்றுக்கணும், அது அப்படி கிடையாது, அது தானாக உள்ளே இருக்கும், நம்மளே அறியாமல் அது வந்துடும். கடல் காற்று இந்த மரம்லாம் பார்க்கும்போது எதுவும் கற்றுக்க தேவையில்லை, அது தானாக சொல்லி கொடுக்கும் அது. ஸோ அப்பா மாதிரி அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் உங்ககிட்டயும் இருக்குது நிறைய? இல்லை அவ்வளோ நான் பையன்கிட்ட அப்படி கிடையாது. ஷூட்டிங்கில் இருப்பேன், சாங் இருப்பேன். சாங் பண்ணும்போது உக்கிரமாக மாறிடுவீங்க, அது வேறு. எது உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப? கொரியோகிராஃபி தான் ஈஸி இல்லை மைண்டுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன். ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது இது நம்ம விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா உள்ளே இறங்க பண்ணுவோம்ல? இல்லை, அந்த மாதிரி எதுவும் எடுக்க மாட்டேன், கிடையாது. ஆமாம், ஏன்னா நிறைய பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே, எல்லாரோட பணம் கொடுத்து நம்மளை ஒரு எதுக்கு பண்ணிட்டா நம்ம அப்படின்லாம் இருக்குது. நான் சீரியஸாக எடுத்தேன். ஒன் லாஸ்ட் பிக் இது இந்த வெற்றி விழா சாங்கு, அது என்ன இதுதான் ஃபஸ்ட்டு சாங் நான் பண்ணது தனியாக கமல் சாரோட. என்ன பாட்டு இது? தத்துவம் தடாங்கு தத்துவம். நீங்கள் தான் அதுக்கு மாஸ்டரா? அப்பா வெளியில் பண்ணிட்டு இருந்தார் பணக்காரன் சாங்கு. ஓகே. வாயினியில் ரோடில் அவங்க பணக்காரன் பண்ணுறாங்க, நான் உள்ள. என்ன சொன்னார் கமல்ஹாசன் அவர்கள் இந்த பாட்டு? இல்லை, அவர் வந்து என்னை விட அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் என் மேலே. அப்படியே வாங்கிடுவோம் பையன் அப்படி. அதோட அப்புறமா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுக்கும் தேங்க்ஸு. ராம்குமார் சார், பிரபு டைரக்டருக்கு, அவங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிரபு பண்ணிவிடுவாங்க சார் அப்படின்ட்டு. அதனால தானே அவங்க அப்பா பிஸியாக இருந்தார், பரவாயில்ல பையனை எனக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு.
சார் இப்போது கம்மிங் பேக் டு த கான்சர்ட், இந்த கான்சர்ட்டோட ஷோ டைரக்டர் ஹரிகுமார் அண்ட் சீஃப் கொரியோகிராஃபர் ரேமண்ட் அவங்கள பற்றி. ஹரி எனக்கு வந்து இவ்வளோ வருஷமாக தெரியும். ஐயோ ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் இஸ் த பேக் போன். அவர் தான் இந்த ஷோ நடக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்களே சார் திடீர்னு என்ன அப்படின்ட்டு, ஈஸ் த ஒன் சார் ஷோ பண்ணலாம். எனக்கு வந்து இது நான் போய் எதுலேயும் இது பண்ண மாட்டேன். ஓகே, வந்து கோ வித் த ஃப்ளோ தான் வரணும் நமக்கு. நான் போய் அது வந்தால் கரெக்டாக 200% அப்படின்னு கொடுப்பேன். ஸோ அதில் ஹரி ஒரு பெரிய காரணம் இந்த ஷோலாம் நடக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணணும், சரி பண்ணலாம், கரெக்டாக பாருங்கள் பேசுங்க அப்படின்னு அவர் தான் பேசி பண்ணார். ரேமண்ட் இஸ் இப்போ வந்த புது கோரியோகிராஃபர், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பாய். அவர் எனக்கு பிடிச்சது. புதுசாக வர்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஐ லைக் தம் ஆல். தேர் ஆர் வெரி குட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். சார் யங் டேலண்ட்ஸ், யங் டான்சர்ஸ் இந்த மாதிரி உள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு டேக்அவே மெசேஜ்னால் என்னவா இருக்கும்? இல்லை, நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதில்ல, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண. அவங்களோட இஷ்டம், அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. தேனும் ரொம்ப நீங்கள் எனக்கு புரியவே இல்லை இது. எப்படி ஒரு மனிதரால் இந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்க முடியும், ஒரு கோவித்த இதுவாக இருக்க முடியும்? ஏதாவது ஒரு மொமெண்ட்லையாவது நம்ம எதுக்காவது நம்ம மாறிப்போம் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையா? இல்லை எதுலேருந்து மாறிச்சு? இல்லை மாறிப்போம். இப்போ டைரக்டராக மாறிப்போம். ஆக்டராக இருந்தால் இப்போ டைரக்டரானா எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி இது தெரிஞ்சுக்கணும். 24 hours அவைலபிளாக இருப்பேன். மாறிடும். ஓகே. ஹீரோவாக இருந்தால் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டு, நெக்ஸ்ட்டு சீன் என்ன கூட எனக்கு தெரியாது. நான் கண்டுக்க மாட்டேன். அப்படியே சட்டலாக இந்த பக்கம் வந்துடுவீங்க? கண்டுக்க கூட மாட்டேன். என்கிட்ட கேட்பாங்க, சார் நெக்ஸ்ட்டு சீன் எனக்கு தெரியாதுங்க, என்னங்க சீனு அப்படின்னு தான் கேட்பேன். நிறைய படம் நான் ஹிந்தி படம் பண்ணும்போது ABCD 1, 2 பண்ணும்போது என்ன கதை கூட தெரியாது எனக்கு. ரெமோ கூப்பிட்டாரு, இங்கே பண்ணுவீங்களா? பண்ணுறேன். என்ன சார் இப்போ கோவமாக இருக்கும், ஜாலியாக இருக்கேன். அப்புறம் படம் பார்த்தா தான் தெரியுது, ஓ இதுக்காக தான் நான் கோவமாக இருந்தேன். அந்த மாதிரி தான் அவ்வளோ ஜாலியாக இருப்பேன் ஆக்ட் பண்ணும்போது. டைரக்ட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இருப்பேன். கோரியோகிராஃபி பண்ணும்போது அது வேறு உலகம். அது உங்களுடைய என்னோடதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். அது வேறு உலகம். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபஸ்ட்டு உலகம்னா அது கொரியோகிராஃபி தானே. ஒரு டான்ஸர் அப்படிங்கும்போது அதுலேருந்து தானே மீதி விஷயங்கள்லாம் வந்திருக்கும். பட் நீங்கள் என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, நம்ம இந்த ஃபீல்டுக்கு வராமல், இந்த விஷயங்களுக்கு பண்ணாமல், நம்ம வேறு ஏதாவது ஒரு திசையை நோக்கி போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு? ஏன் நல்லா தானே இருக்கீங்க? இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்? அது நம்ம நல்லா தானே இருக்குது. தட் ஓகே. சப்போஸ் பணம் பேர் புகழ் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படியெல்லாம் தோணியிருக்கும். நல்லா தானே இருக்குது. பணம் வருது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, அப்புறம் எதுக்கு தோண வேணும்? பட் ஏதாவது ஒரு இதில் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம அந்த ஜென்ரேஷன் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனில் இருந்திருந்தோம்னா நம்மளுடைய நல்ல வேலை அங்கே அந்த ஜெனரேஷனில் வந்துட்டோம். இப்போ இருக்கிற காம்படிஷன் நீங்கள் சொன்னீங்களே வேறு லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் டான்சர்ஸ் இப்போ இருக்கு. அதுதான் நான் கேட்க வந்தேன். ஆனால் செம்மையாக இருக்காங்க. அவங்க கூடலாம் போட்டியெல்லாம் போட முடியாது நம்மளால். கஷ்டம். வேறு லெவலில் இருக்காங்க. அவங்கள கரெக்டாக சேனலைஸ் பண்ணும். இப்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய காம்படிஷன் இருக்குது. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, காம்படிஷன் கம்மி. அந்த ஒரு இது. அப்போ நம்ம இப்போ ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் தான் டான்ஸ் ஆடுவீங்க. இப்போ வீட்டுக்கு வீடு ஆடுறாங்க. ஆமாம், எல்லாருமே ஆடுறாங்க. வேறு லெவலில் நான் அப்போ வந்தது தான் நல்லதாக போச்சு. பட் அப்போ நீங்கள் வந்ததுக்கு காரணம் அப்பான்னு கூட வச்சுக்கலாமா? ஆமாம் இல்லையா, டெஃபினட்டாக. இப்போ நான் சரியாக படிக்கலை. இப்போ எங்கள் அப்பா ஒரு டாக்டராக இருந்தேன், டாக்டர் ஆக முடியாது. படிக்கலைன்னா எப்படி டாக்டர் ஆக முடியும்? புரியுதுங்களா? வேறு எதுவும் ஆகிருப்பேன் இந்த மாதிரி. இப்போ அப்பா இதில் இருந்ததால் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன். பரதநாட்டியம் சினிமாக்காக கற்றுக்கல, நான் சும்மா பரதநாட்டியம். படிப்பு வரல கரெக்டாக. ஒன் ஃபைனல் கொஸ்டின். அண்ட் இந்த கான்சர்ட் என்ன எதிர்பார்த்து நாங்கள் வரலாம்? பிரபுதேவா சார் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சும் என்ன எதிர்பார்த்து வரலாம் அப்படின்னு கேட்டது என்னுடைய தப்பு தான். பட் ஸ்டில் இல்லை, சினிமா ஒன்று பார்த்துருப்பாங்க, அந்த இதை ஸ்டேஜில் எப்படி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். பட் அதுக்காக உழைக்கிறோம். அந்த ஒரு ஜனங்க பார்க்கும்போது அது நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படி இருக்கணும்ல, அந்த வைப் வரணுன்ற அதுக்காக தான் உழைச்சிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாருமே இந்தியாவோட ஃபஸ்ட்டு இந்த டான்ஸ் ஷோ, இந்த கான்சர்ட்டு, அதுவும் வித் பிரபுதேவா சார்னா சும்மா கிடையாது. ஸோ உங்களோட நாங்கள் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.